ஜோ நேரா போய் உன் லவ் கிளிக் பண்ற, டெவலப் பண்ற. நான் அதை இன்னைக்கு பிரிண்ட் போட்டு பாக்குறேன். டேய் வேணாம்டா. அதெல்லாம் தெரியாது. அஞ்சலி கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்றேன். டேய் அஞ்சலி தப்பா நினைச்சுக்குவாடா. அப்ப தாமரை கிட்ட சொல்லு. டேய் போடா. ஹாய் அஞ்சலி. ஹாய் ஜோ. என்ன இன்னைக்கு ஜோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது? நான் உங்ககிட்ட ஒன்று அது இவன் எப்ப லவ் பண்ணுவான், நான் எப்ப போட்டோ எடுக்கிறது? அண்ணா அஞ்சலி அம்மாவை பார்க்கணுமா? என்னென்னமோ சொல்றாரு, ஒன்றும் புரியல. புரியலையா? தமிழ்ல தானே பேசுறாரு. சார் ஏம் கவாலா மீக்கு ஏமி பிரீத்தி. பிரீத்தியா? பிரீத்திலாம் அப்படி யாரும் இல்லையா? ஹலோ ஹலோ பிரீத்தி என்ன லூஸ் மாதிரி போறான்? ஒருவேளை புதுசா அட்மிட் ஆன பேஷண்டோ? பிரீத்தி என்ன பிரீத்தியா? என்ன அப்படி பாக்குறேன்? என்ன ஒண்ணு தெரியல? தியாகு, உன் தியாகுமா? தியாகு என்ன சொல்றீங்க? யார் நீங்க? சார் சார் நான் அவங்களுடைய புருஷன். She is my wife. என் பொண்டாட்டி. My wife. சார் I am தியாகு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உனக்கு என்னமா நடந்துச்சு? உன்னை நாகப்பட்டினத்துல இருந்து கூட்டிட்டு வந்ததா சொன்னாங்க. திடீர்னு யார்கிட்டயும் சொல்லாம அங்க எதுக்கு போன? பிரீத்தி பேசுடா. தியாகுமா என்ன உனக்கு தெரியல? ஹலோ அவளையே அவளுக்கு யாருன்னு தெரியாது. உன்னை எப்படியா தெரியும்? சார் திருவண்ணாமலை கோயில்ல வச்சு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆடி மாசம் அது இதுன்னு சொல்லி எங்க ஹனிமூனை கூட தள்ளி வச்சுட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ஆபீஸுக்கு போன் வருது, இவளை காணும்னு சொல்லி. உன்னை 6 மாசமா நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் சார் உங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன். என் பொண்டாட்டியை கூட்டு போயிடலான்னு வந்துட்டேன் சார். சார் இவதான் உன் பொண்டாட்டின்னு எப்படி சார் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என் பொண்டாட்டி எனக்கு தெரியாதா? நாங்க கல்யாணத்துல எடுத்த போட்டோ இருக்கு சார், வேணா பாருங்க. என்னங்க சார் பாருங்க. மிஸ்டர் தியாகு, உங்க ஒய்ஃப் பிரீத்தியை பத்தி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ அவ ஒரு குழந்தை மாதிரி, நல்லா பாத்துக்கணும். புரியுது மதர். நாங்க சென்னை போனதும் ஒரு பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் நல்லபடியா வைத்தியம் பார்க்குறேன். பிரீத்தியை நான் மறுபடியும் பார்ப்பேனான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மதர். நன்றி சொல்றதா இருந்தா அந்த ஜோக் தான் சொல்லணும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு போட்டோ இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு போறியா? உன் ஞாபகமா நான் வச்சுக்கிறேனே. இந்தாங்க மதர், வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் ஜோ. நீங்க சென்னை வரும்போது கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இங்க இருந்து மேட்டுப்பாளையம் போய் பஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிக்கணும். இங்க வேற அடிக்கடி பஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நாங்க கிளம்புறோம். ஓகே ஓகே பாய். சொல்லிட்டு வாமா. தேங்க்யூ மதர். நான் வரேன் ஜோ. ஆல் தி பெஸ்ட் அஞ்சலி. சாரி பிரீத்தி. என்னோட பேர் எதுவா இருந்தாலும் இனிமே என் பேரு அஞ்சலி தான். வரேன் மதர். ஜோ, அஞ்சலி கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம கூட பழகினா, இருந்தாலும் அவன் நம்மளை விட்டு போகும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவ்வளவு அக்கறையா கவனிச்சுட்ட உனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். புருஷனோட வாழ போறவளை மனசார வாழ்த்தணும் மதர். டேய் அவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா?
6 மாசத்துக்கு முன்னாடி. சந்திரமுகி படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு? 3 வாரம். இங்க பாருங்க போட்டோக்கு பின்னாடி சந்திரமுகி போஸ்டர் போட்டீங்க. டேய் சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆகும்போது அஞ்சலி நம்ம ஹோமுக்கே வந்துட்டாடா. அவன் ஃப்ராட் அவன். போட்டோ மார்த்திங்கடா. ஐயோ ஜோ, எப்படியாவது அவளை காப்பாத்துப்பா. டேய் எந்த பஸ்ல போறேன்னு சொன்னா? மேட்டுப்பாளையம் பஸ். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது தெரியல. ஆனா இனிமே உன்னை யார் கூடயும் அனுப்ப மாட்டேன்.
என்ன என்ன ஆச்சு அஞ்சலி? மறுபடியும் அந்த கனவா? ஆமா ஜோ, என்னை யாரோ கொலை பண்ண வர மாதிரி இருக்கு. ஆனா அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியல.